அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எம்ஜிஆர் சென்னை சென்டர்ல இருக்கோங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஜர்னி எம்ஜிஆர் சென்னை சென்டர்ல இருந்து தொடங்க போறது கிடையாது. பக்கத்துல இருக்கிற சப்பர்பன் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஜர்னி இன்னைக்கு ஆரம்பிக்க போகுதுங்க. இன்னைக்கு நாம பட்டாபிராம் மிலிட்டரி சைடிங் வரைக்கும் ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சென்னை சென்ட்ரல் சப்பர்பன் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் அந்த காலத்தில் நம்ம சென்னையோடைய மூர் மார்க்கெட் இருந்துச்சுங்க. 1898 சென்னை கார்பரேஷனுடைய மெட்ராஸ் கார்பரேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த சர் ஜார்ஜ் மூர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூர் மார்க்கெட்டுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காருங்க. இந்த மூர் மார்க்கெட் அப்போத்துலேருந்து 12 வருஷம் கழித்து 1900 ஓப்பன் பண்ணாங்க. 1900 திறந்த பிறகு மூர் மார்க்கெட் 85 வருஷமாக சூப்பராக ரன் ஆகிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறமா 1985 பார்த்தீங்கன்னா பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ சென்னை சென்ட்ரலோடைய எக்ஸ்டென்ஷன் நடக்குதுங்க. அப்போ தான் இங்கேருந்து மூர் மார்க்கெட்டை தூக்கிட்டு பக்கத்துலேயே இந்த சப்பர்பன் ஸ்டேஷனை கட்டியிருக்காங்க. வாங்க நாம் இப்போது டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்படி தான் நேராக நம்ம போகணுங்க உள்ள. இது இந்தியாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் சப்பர்பன் ரயில்வே நெட்வொர்க்குங்க. அதே போல் பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுல மொத்தமாக 3rd பிளேஸில் இருக்குங்க. நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் இருக்குது பாருங்கள், அதோடைய ஸ்டேஷன் கோடு வந்து MAS. அதுவே இதோ இருக்குது பாருங்கள், இதோடைய ஸ்டேஷன் கோடு வந்து பழைய ஸ்டேஷன் கோடு MMCC அப்படி இல்லைன்னா MMC அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ், அதுதான் அதுக்கு அர்த்தங்க. அதுக்கப்புறமா தான் இப்போது MASஸாக மாற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் EMU ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கும்போது போட வேண்டிய ஸ்டேஷன் கோடு, சென்னை சென்ட்ரலுக்கு போனோன்னா போட வேண்டிய ஸ்டேஷன் கோடு MASS. MAS அப்படின்னா எக்ஸ்பிரஸுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டேஷன் கோடு கணக்கில் வந்துடும். MASSனா சப்பர்பன் ஸ்டேஷனுடைய ஸ்டேஷன் கோடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது புக்கிங் ஆஃபீஸுங்க. இங்கே வந்து வெளியூர் போகிறோம் இல்லையா, அந்த ட்ரெயினுக்கான அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கிற டிக்கெட் கவுண்டர். இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா இதோ இங்கே வந்து UTS மூலமாக டிக்கெட் எடுக்கிற டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இந்த பக்கமாக லோக்கலுக்கு உண்டான டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. வாங்க நம்ம டிக்கெட் எடுத்துட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் EDPO ஒன்று. பட்டாபிராம் EDPO. தேங்க்யூ. ஜஸ்ட் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்தாச்சு கைஸ். இதோ பாருங்கள், இதுதான் சப்பர்பன் ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம்ஸ். இங்கே தான் எல்லா ட்ரெயினும் நிற்கும். இவ்வளோ பெரிய இடம் இருக்குது பாருங்கள். Chennai Central, Pattabiram, military site. Local from Chennai Central to Pattabiram, military site is on platform number 14. நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 14 போட்டிருக்காங்க. நம்ம வண்டி வந்துருச்சு, ஆனால் இன்னும் போர்டு இன்னும் மாற்றாமல் இருக்குங்க. இன்னும் 10 மினிட்ஸில் நம்ம வண்டி டிபார்ட் ஆக போகுதுங்க. நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு போர்டில் 11 பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும். உள்ளே வந்து 2 அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அது பக்கத்துலேயே 2A அப்படின்னு இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதனால் 12 பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே இருக்குங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது எல்லாத்தையுமே சேர்த்திங்கன்னா மொத்தமாக 17 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. நாம் இன்றைக்கி இதில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரீயாக இருக்குது கோச்சு, செம்மையாக ப்ளாக் எடுக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் மோட்டார் கோச். இந்த இடத்துல தான் இந்த EMUடைய ட்ராக்ஷன் மோட்டார் இருக்குங்க. இது வழியாக தான் வண்டி ஸ்பீடாக ஆக்சிலரேட் பண்ணுது. முன்னாடி இருக்கிறது இன்ஜின் கிடையாது. இங்கே தான் ட்ரெயினுடைய ட்ராக்ஷன் மோட்டார்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அந்த பக்கமாக பேசஞ்சர்ஸ் எல்லாமே நடந்து இன்னொரு பாதி கம்பார்ட்மெண்ட்டை நம்ம சேரலாங்க. அங்கேயும் நிறையா சீட்டு இருக்குது. ஸோ அங்கேயே உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இந்த இடம் சும்மா ஜர்ன்னு கத்திக்கிட்டே இருக்குங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க. சீட்டிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லக்கேஜ் கொண்டு வரவங்க, அதே போல் சரக்கு மூட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு வரவங்க இதில் கொண்டு போகிறதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்பேஸை நம்மளுக்கு இந்த ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, இதுதாங்க 12 கார் இஎம்யூ. இதில் வந்து 12 கோச் இருக்கும், 4 ட்ராக்ஷன் மோட்டார் இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேசஞ்சர்ஸ் உட்காந்துட்டு போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்குங்க உள்ள கோச்சு. இப்போது நாம் ட்ராவல் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 9 கார் இஎம்யூங்க. இதில் வந்து 3 இடத்துல ட்ராக்ஷன் மோட்டார் இருக்கும். அதாவது 3 இடத்துல இருந்து ஓவர் ஹெட்ல இருந்து பேண்டோகிராஃபுக்கு அதாவது கரண்ட் வருங்க, வந்து இதுக்கு பவரை வந்து சப்ளை பண்ணோம். சடனாக இதுவும் பிக்கப் எடுக்கும். இஎம்யூன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இஎம்யூ அப்படின்னா என்ன? இஎம்யூனா எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட்டுங்க. அப்படின்னா இது ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கில் ஓடக்கூடியது, நிறைய ட்ராக்ஷன் மோட்டாரை யூஸ் பண்ணி ஓடக்கூடியது. அதனால் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் அப்படின்னு இதுக்கு பேருங்க. நம்ம சென்னை சபர்பன் ஸ்டேஷனில் மட்டும் இந்த ட்ரெயின் கரெக்டாக இந்த இடத்துக்கு தான் போகுது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா உள்ளே வந்து நிறைய லோக்கல் ட்ரெயின்ஸ் வரும். லோக்கல் ட்ரெயின் வந்த பிறகு ஷெட்யூலில் என்ன ட்ரெயின் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு ட்ரெயினாக மாற்றி விடுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முன்னாடி இருக்கிற போர்டை பார்த்துட்டு தான் நம்ம ட்ரெயின் ஏற வேண்டியதாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெயின் இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்ல முடியாதுங்க. நம்ம வண்டியோடைய ஃபஸ்ட்டு ஹால்ட்டுங்க பெஸ்ட் பிரிட்ஜ் ஜங்ஷன் BBQ இதோடைய ஸ்டேஷன் கோடு. இங்கே வந்து டிலேலாம் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாதுங்க. வண்டி வந்து இது மாதிரி தான் டக்குன்னு பக்கத்தில் நின்று போயிட்டே இருக்குங்க. இந்த இஎம்யூ ட்ரெயின்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இறங்குறதுக்கு படி ஃபெசிலிட்டி இருக்காதுங்க. அதனால் லாங் ஸ்ட்ரெச் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாதாரண எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து இதை லாங் டிஸ்டன்ஸுக்கு ஆப்ரேட் பண்ணுறதே கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் கோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கும், லைட்டிங்கு, ஃபேன்ஸு இதெல்லாம் இருக்கும். நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குங்க. இங்கே டிரைவருக்கு உண்டான கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. நம்ம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இஎம்யூ ட்ரெயின் எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஓடிச்சு தெரியுமா? நம்ம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இஎம்யூ VT விக்டோரியா டெர்மினஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து குர்லா வரைக்கும் ரன் ஆச்சுங்க நம்ம ஃபர்ஸ்ட் இஎம்யூ. இப்போ நம்ம வியாசர்பாடி ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு VJM. இங்கேருந்து தான் பெரம்பூர்லேருந்து வருது இல்லையா நிறைய நார்த் ட்ரெயின்ஸ், அது எல்லாமே இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து நேராக குறுக்குப்பேட்டை போய் டெல்லி லைனை பிடிச்சிருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அதில் இந்த பக்கமாக ரைட் சைட் பிளாட்ஃபார்ம் வரதில் இந்த ஸ்டேஷனும் ஒன்றுங்க.
இப்போ நாம் நம்மளுடைய பெரம்பூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், திருத்தணி, அரக்கோணம், ஆவடி, பட்டாபுரம், மில்ட்ரி சைடிங் போகிற அத்தனை வண்டியுமே பெரம்பூரில் நிற்கும். இதுவே நீங்கள் கும்மிடிப்பூண்டி வண்டியில் ஏறிங்கன்னா மட்டும்தான் அது வேறு ரூட்டில் பேசன் பிரிட்ஜிலேருந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின்ஸில் மட்டும்தான் நீங்கள் பெரம்பூர் வந்து இறங்குறதுக்காக ஏறணும். இந்த vlog உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டான vlog-ஆக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன் மட்டும் தான் இதில் காமிக்க போகிறேன். சின்ன சின்ன ஸ்டேஷன் எல்லாமே ஸ்கிப் பண்ண தான் போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம பட்டாபுரம் மில்ட்ரி சைடிங் போயிடலாம். இதோ பாருங்கள், ட்ரெயினில் உங்களுக்கு இது மாதிரி நிறையா சேல்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. லோக்கல் ட்ரெயினில் நல்ல நிம்மதியாக வாங்கி சாப்பிட்லாங்க. எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்கும். சமோசா, அப்புறம் வந்து பட்டர் பிஸ்கெட்டு, வெண்ணெய் பிஸ்கெட்டு, நெய் பிஸ்கெட்டு, தேங்காய் பிஸ்கெட்டு, இது வரைக்கும் பாருங்கள் வாழைப்பழம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குங்க. எது வேணுமோ வாங்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி காலியாக தாங்க போகும். நிறைய கூட்டம்லாம் ஏறாது. நம்ம ரூட்டில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் வில்லிவாக்கம். இதோடைய ஸ்டேஷன் கோடு VLK. இங்கே நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய நேரம்லாம் நிற்காதுங்க. டக்குன்னு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வண்டி நிற்கிறதே பெரிய விஷயங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனில் நிறைய ஃபாஸ்ட் ட்ரெயின் நிற்குங்க. இப்போ நாம் அடுத்ததாக கொரட்டூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு KOTR. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ், ஸ்கூல்ஸ் இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் இங்கே இறங்குவாங்க. இங்கேருந்து நீங்கள் பாடி சரவணா ஸ்டோர் கூட ஈஸியாக போயிடலாங்க. நாம் இன்றைக்கி டோட்டலாக ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் 27 கிலோமீட்டருங்க. நம்மளுக்கு மொத்தமாக 15 ஹால்ஸ் இருக்குது. நம்ம வண்டி 1 hour 10 minutes பட்டாபுரம் டிப்போட்டை ரீச் பண்ணோங்க. இப்போ நம்ம சென்னையோடைய முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஏரியாவான அம்பத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு ABU. இங்கே நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அதே தான் 30 செகண்ட் தான் நிற்கும். நிறைய பேர் ஏறிட்டாங்கன்னா பின்னாடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உடனே சிக்னல் கொடுத்துருவாங்க. அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.
இந்த இஎம்யூ ட்ரெயின்ஸ் எல்லாம் ஏன் நம்ம எக்ஸ்பிரஸ் பதிலாக இயக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குங்க. ஆனால் இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்காது. அதே போல் சேர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உட்காந்து போனீங்கன்னா எலும்புலாம் கழண்டுடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெயின் லாங் டிஸ்டன்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த ட்ரெயின்ஸை எங்கேயும் ஆப்ரேட் பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம அடுத்ததாக திருமுல்லைவாயல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்டேஷன் கோடு TMVL. இதுவுமே பார்த்தீங்கன்னா வியாசர்பாடி ஜீவா மாதிரி இந்த பக்கமாக ரைட் சைடில் பிளாட்ஃபார்ம் வருங்க. இந்த 2 ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக அண்ணனூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு ANNR. இங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது இருக்கு பாருங்கள். இங்கே ஆவடியோடைய இஎம்யூ ஷெட் இருக்குங்க. இங்கே தான் நிறைய ட்ரெயின்ஸை எடுத்துகிட்டு வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க நைட் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு. Guys, welcome to ஆவடி சிட்டி. இதோடைய ஸ்டேஷன் கோடு AVD. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அண்ணனூர்லேயே உங்களுக்கு இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்கு வந்து ட்ரெயின் வந்து அப்படியே ரிட்டர்ன் போயிடுங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து இந்த ஆவடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக சர்வீஸே இருக்குங்க. இந்த பட்டாபுரம் மில்ட்ரி சைடிங் போகிற வண்டியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆவடி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்காக எக்கச்சக்க கூட்டம் இருக்குங்க. பட்டாபுரம் தாண்டின பிறகு இந்த வண்டியில் சுத்தமாக கூட்டமே இருக்காது. போக போக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு 9 கார் இஎம்யூ ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 876 சீட்ஸ் இருக்கும். நம்ம உட்காந்து பயணிக்கிற மாதிரி மொத்தமாக 1752 பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்கில் நின்று நம்ம ட்ராவல் பண்ணலாங்க. மொத்தமாக இந்த ட்ரெயினை இழுத்துட்டு போகிற பேசஞ்சர்ஸோடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2628 பேசஞ்சர்ஸை இந்த ஒரு 9 கார் இஎம்யூ ட்ரெயின் கூட்டிகிட்டு போகுங்க. இதுவே 12 கார் இஎம்யூவாக இருந்தால் அதோடைய சீட்டிங் கெப்பாசிட்டி 1168 பீப்புள்ஸை சீட்டிங் கெப்பாசிட்டியாக கொண்டு இருக்குது. ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி 2336 பீப்புள்ஸை ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியாக கொண்டு இருக்குது. மொத்தமாக 3504 பீப்புள்ஸ் அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணலாம் 12 கார் இஎம்யூவில்.
இப்போ நாம இந்து காலேஜ் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் HC. இந்த இடத்துல இந்து காலேஜ் நிஜமாவே காலேஜ் இருக்குது, அதனால தான் இந்து காலேஜ் அப்படின்னு இந்த ஸ்டேஷனுக்கே பேர். இப்போ நம்ம ட்ரெயின் இந்த இந்து காலேஜ் ஸ்டேஷனில் இருந்து ரைட் எடுத்து பட்டாபுரம் போகுங்க. ஆஸ் யூஷுவல் திருவள்ளூர் ரூட்டில் போகாது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வண்டி பட்டாபுரம் ரீச் பண்ணியிருக்குங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு PAB. இது வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுங்க. அது பாருங்கள், அங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்கும். இப்போது பட்டாபுரம் ஸ்டேஷன் பார்த்தீங்க இல்லையா, அந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பட்டாபுரம் ஸ்டேஷன் இருக்குங்க. உங்களுக்கு வீடியோ கிளிப்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த ஸ்டேஷன் வழியாக போனால் தான் உங்களுக்கு திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி அந்த ரூட்டு. இந்த வழியாக நம்ம திரும்பிட்டா நம்ம ED போர்ட்டுக்கு போயிடலாங்க. இப்போ பட்டாபுரம் ஸ்டேஷன் பார்த்தீங்க இல்லையா, அங்கேருந்து நம்ம வண்டி இன்னுமே ரைட் எடுக்குங்க. ரைட் எடுத்து நேராக பட்டாபுரம் மிலிட்ரி சைடுக்கு போகும். அதுக்கு அடுத்தது தான் பட்டாபுரம் ED போர்ட்டு இருக்குங்க. நீங்கள் பட்டாபுரம்ல இருந்து பட்டாபுரம் ED போர்ட் வரைக்கும் ரூட் வந்து செம்ம அழகாக இருக்கும். எல்லாத்தையுமே காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் ஸ்டேஷன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஷனுடைய கோடு வந்து பார்த்திங்கன்னா PTMS. இது வந்து ஃபுல்லி ஹை செக்யூர்டு ஏரியாங்க. இது ஃபுல்லாகவே மிலிட்ரி ஏரியா தான் இது. உங்களுக்கு ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா PTMS அப்படின்னு தான் போர்டில் போட்டுக்கிட்டு வருவாங்க. ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனையும் தாண்டி இன்னொரு ஸ்டேஷன் போகும். அதோடைய ஸ்டேஷன் கோடு PRES. அது வந்து பட்டாபுரம் ED போர்ட். இதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேஷன் அதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டேஷன். இதோ கைஸ், இதை நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இதோடைய பேர் டிரைவர் ட்ரெய்லர் கோச். இந்த இடத்துல அந்த ட்ராக்ஷன் மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யூனிட் மட்டும்தாங்க இருக்கும். இந்த இடத்துல எந்தவித இன்ஜினும் இருக்காது. அங்கே உள்ளே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து லோக்கோ பைலட்டோ இல்லை ALPயோ கிடையாதுங்க.
இது எத்துண்டே இருக்குதுடா. எத்துண்டு ப்ரோக்ராம் வந்து 4 பேர் இருக்குதுடா. டோட்டலாக நம்ம 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம பட்டாபிராம் டிப்போட்டை ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு தான் PRES. ஆனால் ஸ்டேஷன் கோடு ஏற்கனவே சொன்னா இல்லையா, எல்லாத்தையுமே PTMS போட்டு தாங்க வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு கடைசி ஸ்டேஷனு. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய ஏரியாங்க. இதுதாங்க பட்டாபிராம் டிப்போட். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பக்கத்து ஸ்டேஷனும் இதே மாதிரி தான், ஆலமரம் அது இதுன்னு சொல்லிட்டு செம்ம அழகாக இருக்கும். மழை டைம்லலாம் வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மட்டும் இல்லைங்க, இங்கே இராணுவத்துக்கு தேவையான எல்லா தளவாடங்களும் தயார் பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது மிலிட்ரி ஏரியா தாங்க. நிறையா வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே கூட்ஸாக வந்து இங்கேருந்து நிறையா மிலிட்ரி ப்ராடக்ட்ஸ் ஏற்றிக்கிட்டு வடநாட்டுக்கெல்லாம் போகுங்க. இதோட நம்ம vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காமல் நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.